விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளம் அத்தியாயம் 5. வணக்கம் குழந்தைகளே, பெரியவர்களே. இன்று நாம் மீண்டும் பயணம் செய்கிறோம் அந்த மந்திரமான காட்டிற்குள். அங்கே நிலவு வெள்ளை ஒளியை பரப்பி மரங்களின் நிழல் நீண்ட காய்ச்சலைப் போல விரிந்திருக்கும். அந்த அடர்ந்த காட்டில் மன்னர் விக்ரமாதித்தன் தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அமைதியாக நடந்து செல்கிறார். மூடிய இரவில் ஒவ்வொரு அடியும் எதிரொலிக்கிறது. சஷ் சஷ். அந்த மாயமான மரத்தில் மீண்டும் ஒரு முறை வேதாளம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. மன்னர் அவனை தன் தோளில் ஏற்றி திரும்பிப் போகிறார். ஆனால் வேதாளம் சிரித்து இன்னொரு புதிர் கதையை ஆரம்பிக்கிறது. அதுதான் இன்று நாம் கேட்கப் போகும் கதை. சத்யவதி மற்றும் 3 வரன்கள் யாரை தேர்ந்தெடுத்தாள்? ஒரு காலத்தில் பசுமையான வயல்களும் தென்றல் காற்றும் நிறைந்த ஒரு சிறிய ராஜ்யம் இருந்தது. அங்கே ஒரு தந்தை தன் ஒரே மகளான சத்யவதியை மிகுந்த பாசத்துடன் வளர்த்தார். சத்யவதி அழகில் மட்டுமல்ல, நல்ல மனத்திலும் அறிவிலும் சிறந்தவள். அவளுடைய சிரிப்பால் இருள் மங்கும், அவளுடைய கண்களால் கருணை துளிர்க்கும். ஒரு நாள் அவளுடைய திருமண வயது வந்தது. அந்த செய்தி பரவியதும் பலரும் அவளிடம் வரனாக வர விரும்பினர். ஆனால் அவளின் மனம் அமைதியாக இருந்தது. அவள் யாரை தேர்ந்தெடுப்பது என்று குழப்பத்துடன். அவர்களில் 3 முக்கியமானவர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை, தியாகம், நம்பிக்கை இருந்தது. அவர்களின் கதைதான் இன்று நமக்கு சொல்லப் போகிறேன். சத்யவதி ஒரு நாள் நோயால் பாதிக்கப்பட்டாள். தீவிரமான காய்ச்சல், உயிருக்கு ஆபத்து. அவளின் உயிர் துடிப்பு குறைந்து கொண்டிருந்தது. அவளின் தந்தை புலம்பி நின்றார். ஆனாலும் அவளுடைய உயிரை காப்பாற்ற யாரும் முடியவில்லை. அந்த 3 இளைஞர்கள், அவளை நேசித்தவர்கள், அந்த செய்தி கேட்டதும் உடனே வந்தார்கள். அதில் ஒருவர் அவளின் உடலை தகனம் செய்யாமல் பாதுகாப்பாக வைத்தார். அவளின் உடல் நசிக்காமல் தூய்மையாக இருக்க அவர் அவளை சாம்பல் பூசப்பட்ட தரையில் அமைத்தார். நாட்கள் கடந்தாலும் அவர் விலகவில்லை. மழை, வெயில், பசி எல்லாம் சகித்தார். ஆனால் அவளை கைவிடவில்லை. 2வது இளைஞன், அவர் அவளின் எலும்புகளை ஒரு சிறிய பெட்டியில் வைத்து தினமும் பிரார்த்தனை செய்தார். அவரது மனம் நம்பிக்கையுடன் இருந்தது. ஒரு நாள் அவள் திரும்ப வருவாள் என்று. அவர் அந்த எலும்புகளுக்கு காவலனாக இருந்தார். 3வது இளைஞன், அவர் தன் அறிவாலும் தெய்வத்தின் அருளாலும் உயிரை மீண்டும் அளிக்கும் ஒரு மந்திரத்தை கற்றுக்கொண்டார். அந்த மந்திரத்தை சொல்லி உயிரில்லாத சத்யவதிக்கு மீண்டும் உயிர் ஊட்டினார். அற்புதம்! சத்யவதி மீண்டும் கண்களை திறந்தாள். உயிரோடு திரும்பினாள். அந்த 3 இளைஞர்களும் அவளுக்கு முன் நின்றனர். ஒருவர் அவளுடைய உடலை காத்தவர், 2வது அவளுடைய எலும்புகளை காத்தவர், 3வது அவளுக்கு உயிர் அளித்தவர். வேதாளம் சிரித்துக்கொண்டே அந்த கதையை முடிக்கிறது. இப்போது கேள்வி வந்தது, யார்தான் சத்யவதியின் உண்மையான கணவன்? யாருக்கு அவள் உரியது? விக்ரமாதித்தன் ஆழமாக சிந்தித்தார். சில நொடிகள் கழித்து அமைதியாக பேசினார். வேதாளமே, இந்த கேள்வி நுணுக்கமானது. அறிவும் செல்வமும் வீரமும் முக்கியம். ஆனாலும் உண்மையான அன்பு என்பதற்கு அதுவே போதாது. அந்த ஆள் அவள் மரணமடைந்த பின்னரும் அவளை விட்டு பிரியாமல் காவல் நின்றவன். அவன்தான் உண்மையான துணை. அவன் அன்பு தியாகத்துடனும் நம்பிக்கையுடனும் கலந்தது. அதனால் முதலாம் வீரனே சத்யவதிக்கு உரியவர். வேதாளம் சிரித்து, மன்னா, நீ மீண்டும் பேசிவிட்டாய். அதனால் நிபந்தனை மீறிவிட்டாய் என்று கூறி வழக்கம்போல் பறந்து சென்று மரத்தின் கிளையில் மறைந்தது. இதுதான் சத்யவதி மற்றும் 3 வரன்கள் யாரை தேர்ந்தெடுத்தாள் என்ற புதிரின் மர்மமான கதை. அடுத்த முறை வேதாளம் மேலும் ஒரு புதிரை நமக்கு தரப்போகிறது. அதுவரை சிந்திக்கவும் கனவுகளோடு இருங்கள். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, உண்மையான அன்பு என்பது செல்வத்திலும் புகழிலும் இல்லை. அது தியாகம், நம்பிக்கை, நிலைத்திருப்பில்தான் இருக்கிறது. வேதாளம் மீண்டும் மரத்தில் பறந்து சென்றது. ஆனால் விக்ரமாதித்தன் நின்றுவிடவில்லை.
அவர் அடுத்த புதிரை தீர்க்க மீண்டும் இருட்டுக்குள் நடந்தார். அந்த அடுத்த அத்தியாயம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை தவறவிடாதீர்கள் நண்பர்களே. இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ்க்கு. அப்படித்தான் நம்ம அடுத்த புதிர் உங்களை உடனே வந்தடைந்துவிடும். நன்றி நண்பர்களே. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.